மா வாங்க. என்னம்மாச்சு இந்த வெயில்ல எப்படி போயிட்டு வரீங்க? இல்ல கேட்டுக்கிட்டு போறோம். கேட்டுக்கிட்டுனா காசு கேட்டுக்கிட்டு. காசு கேட்கறதுக்கா? மாசமா இருந்துட்டு எங்க இருந்து காசு கேட்க போறீங்க? இப்படி வாங்க. அப்படியா? மாசமா இருந்துட்டு இப்படி காசு எத்தனை மாசம்? 8 மாசம். 8 மாசம் ஆகுது. என்னம்மா நீ வெயில்ல போய் இந்த மாதிரி வரீங்களேம்மா, உங்க கூட யாரும் ஆள் வரலையா? ஆள் வந்திருக்காங்க. அங்க நிக்கிறாங்களா? இவங்கெல்லாம் யாரு? எங்க சொந்தக்காரங்க. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. வாங்க, அப்படி வாங்க, பொறுமையா வாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, சரி. ஐயோ, இந்த மாதிரி சரிண்ணா. வளைய காப்பெல்லாம் பண்ணீங்களா? இல்லை வளையெல்லாம் ஒன்றுமே இல்லை? இன்னும் பண்ணல. யாரும் இன்னும் பண்ணலையா? அம்மா இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. யாரும் இல்லை. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? முடியாம. வாமா. இவங்கெல்லாம் யாரு? சொந்தக்காரங்க. எல்லாம் உங்கள் தோஸ்து பாண்டிங்க. அந்தாண்ட கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டு வருவாங்க. அந்தாண்ட 2 பேர். அதாண்ட 2 பேரா? அப்படியாம்மா. இவங்கெல்லாம் உங்கள் சொந்தக்காரவங்க. டெய்லி இந்த யாசகத்துக்கு போவீங்களோ? கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு. ஒரு வளையல் கிளையில் போட்டு ஒரு ஒரு வளையகாப்பு இருந்தால் இவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நான் உன்னை கேட்குறேன். என்னை பார்த்துருக்கீங்களா டிவியில்? வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? என்ன தெரியும்ல. சரி, நான் அம்மா மாதிரி உங்களுக்கு. சரியா? நீ என் பொண்ணு மாதிரி. உனக்கு நான் எதாவது செஞ்சு ஆகணும். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஒரு புடவை இருந்தால் போதும். வளையல் இந்த சாப்பிடலாம் வேணவா? புடவை போதுமா? சரி, நீங்கள் எல்லோரும் வாங்க. நம்ம நிழலாக இருக்க இடத்துக்கு போகலாமா? சரி, வாங்க போகலாம். வாங்க. நீங்க எல்லாம் டிக்டாக்ல வருவீங்க. ஆமாம்மா. சரிம்மா, சரிம்மா. இந்த மாதிரி வெயிலில் வந்து இந்த மாதிரி வரீங்க. இங்கே ஏதாவது நிழல் இருக்கா பார்க்கலாமா? வாங்க. தண்ணியாக இருக்கு, பார்த்து வாங்க. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. தாண்டி வாங்க. இங்க நிழல்ல இருக்குது. காலையில இருந்து வந்தீங்களா? காலையில வந்து அப்படியா? சரி, வாங்க வாங்க. என்னக்கா பண்றது? சாப்பாடு கேட்கல. அப்படியா? சரி சரி சரி, வாங்க. இங்க உட்காந்துருக்கீங்களா? சரிக்கா, இங்க உட்காருங்க. ரொம்ப குப்பையா இருக்குது, கொஞ்சம் பெருக்கிடுவோமா? நான் பெருக்கிடுங்க. உங்க கீழே நக்கல. அது எல்லாம் பெருக்குங்க, எல்லாம் பெருக்குங்க. நக்கல தாண்டி போடு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நல்லா இருக்கப்பா? காட்டு. தள்ளுங்கம்மா. உங்க கீழே அது சுத்தம் செய்யணுங்க. செய்யுங்க. போலாமாம்மா? வாங்க போலாமா? வாங்க போலாம். ஆமா, வாங்க. பார்த்து வாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது இல்லம்மா? வாங்க, பார்த்து வாங்க. வாங்கப்பா. தன்னா சந்தோஷமாமா பத்தியா?
நல்லா இருமா நல்லா 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 உக்கார் வாங்கம்மா கீழே வச்சிருங்க எல்லாரும் வாங்கப்பா நம்ம என்ன பண்ணுவோம் மேக்கப் பண்ணிட்டு வருவோமா வாங்க போட்டிருக்கேன் வாங்க போகலாம் நாங்கள் போகிறோம் இங்கே வெயிட் பண்ணுங்க பார்த்துமா இது வர இங்கே இருங்க வா பார்த்து இருங்க வா அப்படியே சுற்றி நல்லா இருக்காங்களா சரி நம்ம அப்படி சுற்றி வந்துடலாமா வாங்க அப்படி வாங்க உக்காருங்க உக்கார் உங்களுக்கு வர சந்தோஷமா இருக்குமா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்லம்மா கம்பல்ல நல்லா கம்பல் போடுவோம் నా గోళ్ళకి మీరు అంతా சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்குல்லம்மா நல்லா இருக்கா బాబా మళ్ళా చేస్తాను దగ్గర దగ్గరికి కొంచెం కొంచెం நல்லா இருக்கா சூப்பர் ஆ நெத்தி சுட்டி வச்சிருவோமா இதை பாருங்க நல்லா இருக்குங்களா செம்மம்மா ஐயோ என் கண்ணே பட்டுடு போலையே பூ சுத்துவோமா எப்படி ఆయమ్మ పెడుతుంది మాట ఉండు ఆయమ్మ చెప్పిన డైలాగ్ మర్చిపోయిందన్నా దిగులాగా ఆయమ్మ చూడు ఏం బాధపడుతుందా డే జడ సుత్రద కాటుమా அவ்வளோதான் இருக்குது அவ்வளோதானா நான் வாங்கி கொடுத்தது எதுவுமே இட்ல பின்னால அப்படியே பாருமா பிரிச்சு கொடுமா இருங்கம்மா வரேன் வந்துரு లాస్ట్గా ఒప్పుకోలా
రోడ్లో చేసే எப்படி ஓரமா வந்துருங்க. యూత్లో அங்க ஒரு ஆள் வந்துருங்க. ముగ్గురు నిలబడకండి. செம்ம. இங்க பாருங்க. ஓகேவா இருக்கா? நல்லா இருக்கா? மாலை போட்டுருவோமா? அழகாயிட்டுமா என் பொண்ணு. இந்தாங்கம்மா, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா பூவே? வச்சுக்கோ. இந்தா வைங்க வைங்க, டக்கு டக்குன்னு வைங்க. ஏதோ ஒன்று பின்ன பின்ன. అయ్యో గమ్మన ఉంటే తురిపిట్టుదానా? எல்லாம் வச்சிட்டீங்களாம்மா? சாம்பார் சாதம் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிள்ளைக்காக வந்து நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணனால நம்ம வெளியவே நம்ம அரேஞ்ச் பண்ணி உடனடியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வச்ச பிள்ளைக்கு நம்ம இப்போ வந்து வளையகாப்பு பண்ண போகிறோம். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் பார்க்குற மக்களுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசமாக ஆகணும். அதனால் எல்லோரும் சாம்பார் சாதம், ஏன்னா உடனடியாக பண்ணுறதுனால தெரியல எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம். சிக்கலாமாம்மா? பாருப்பா. எல்லாரும் போடணும்ல, ஒரு பக்கமே போடக்கூடாது. நல்லா இருமா. ఉంటుమే ఆయమ్మ తార అడగనే కదా. కొంచెం కొంచెం మసాలా గమ్మనున్నాను. பிடிச்சிக்கோ. வாங்க வைங்க. ஃபர்ஸ்ட் நேரா உட்காருமா. திரும்பி இப்படி உட்காந்துக்கோ. இப்படி இப்படி. கொஞ்சமா கொஞ்சம் கொன்னாங்க. தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சமா கொடுமா. கொஞ்சங்க விடு.
சூப்பர். வளையல் போடுமா, 2 போடுங்க. ఆర్మంది కదా ఉండేది 2 போடு. స్లోగా నూరు అట్లవా வந்துடும். ஊற்றலாம் ஊற்றலாம். போதும். குங்குமம் எத்துக்கா. குங்குமம் டக்குன்னு வைமா. பூ கொஞ்சம் இந்தா. 2 போடுங்க. பார்த்து నా బ్యాగ్లో గాజులు ఉండాలి చూడమా. வா, க்ளோஸ் அப் வா. அப்படி தள்ளி நில்லு. அப்படி ஓரமா அப்படி போ. சைட். வாங்க அடுத்தது. நல்லா இருக்கா? என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த எடப்பாளையம் பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை நம்ம ரோட்டில் சந்தித்தோம். பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலவரத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறமாத கர்ப்பிணி 9 மாதமாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தாய் ஸ்தானத்திலிருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இந்த ஒரு நிகழ்வு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கம்மா? சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற உதவிகளை அவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிப்போம். நல்லபடியாக அவங்க குழந்தை பெற்றுக்கணும். பார்க்குற மக்களுங்க எல்லாருமே எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த சீமந்தத்தில் நல்லபடியாக நிறமாத கர்ப்பிணி இன்னும் 1 மாதம் தான் இருக்குது டெலிவரியாக இல்லைம்மா. அதனால் இவங்க நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இந்த அம்மா ஆசீர்வாதம் உனக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கணும். அதனால் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். சரியாம்மா? நல்லா இருமா. நல்லபடியாக சுகப்பிரசவத்தோடு நல்லா இருக்கணும். சரிம்மா நல்லா இருக்கணும். சரியா? வளகாப்பு பண்ணுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வளகாப்பு பண்ணீங்கன்ற உங்கள் அம்மா மாதிரி ரொம்ப சந்தோஷமா? அம்மா சாணத்தில் நீங்கள் இருந்து பண்ணுங்க. எங்கள் அம்மா இந்த அம்மானா இவ்வளோ பண்ண மாட்டேங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க. சரிம்மா நீ நல்லா இருக்கணும். சரியா? நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்துக்கணும். ஆசீர்வாதம் பண்ணணுமா? சரிம்மா அப்போ எடுத்துக்கீங்க. நல்லா இருமா. சரி, எதுவும் நீ கவலைப்படக்க. நல்லபடியாக சுகப்பிரசவமாக இருக்கணும். சரியா? பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக சீமந்தம் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்கம்மா, நீங்கள் நல்லபடியாக பத்திரமா வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நல்லபடியாக இவங்களை வச்சு அமுச்சு விட்டுலாம் வீட்டுக்கு. சரி, பார்த்து போகிறீங்களா? இந்தாங்க. நல்லா இருமா. இருங்க. இந்தாங்க, எல்லாரும் எடுத்துகிட்டு போங்க. அப்படியே பார்த்து போங்க. இந்தாங்க, பார்த்து பத்திரமா போங்கம்மா. சரியா? பார்த்து கூட்டு போங்க. வா. ஆட்டோவில் போகிறீங்களா? ஆட்டோவில் போகிறீங்களா? சரி, வா போகணும். சரியா?
பார்த்துப்பா. ஒரு ஆட்டை பிடிக்கட்டுமா? வாப்பா வாமா. வாமா வாமா. போங்கம்மா, கிட்ட க்ளோஸ் அப். மேலே ஏறிட்டுங்க, மேலே ஏறி பார்த்து பார்த்து பத்திரம். சந்தோஷமா? நல்லா இருமா. பார்த்து பத்திரம். பாய். ஆதரவற்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தோம். நல்லபடியாக அவங்கள அனுப்பி வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்லபடியாக அவங்க சுகப்பிரசவம் ஆகணும். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம்.